ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். உள்ளே போய் சவுண்டை கம்மி பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ரி கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். சவுண்ட் அதில் கேட்டால் வந்து நான் பேசுகிறது கேட்காது, அதனால தான் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து இதை கஷ்டம் நம்ம கற்றுக்கலாம். வேறு ஒன்று ஐலண்ட் வெயிட் பண்ண ஓகே வந்துடுச்சு. ஓகே, உடனே கனெக்ட் ஆகிடுச்சு, டைம் கூட எடுக்கல. ஸ்டார்ட் பண்ண யாரும் வந்துடுச்சு. சரி, நான் கண்ணி எடுக்கிறானு பார்ப்போம். ஓ இல்லை எடுக்கிறான், இது அசட்டிங்களா? இவனுங்க இருக்கானுங்களே, எங்கே இருக்கான்? ஆளே காணும். மேலே எங்கடா இருக்கு? டேய், ஸ்கில் யூஸ் பண்ணுறான். ஐயோ, கண்ணு ரீடர் ஆகுது. போச்சு, 2 பேருமே காலி ஆகிட்டோம். இப்போ எது டீமில் எடுக்கணும் போல. யூஎம் கிடைக்கிறாங்க. வேறு என்ன எடுக்கிறோம் பார்த்தியா? என்ன வெறும் யூஎம்பியா? சரி வாங்க பார்ப்போம். பாருங்க, நான் சுடமே தூக்குறேன். ஆனால் அவனுக்கு லைஃபு ரொம்ப கம்மியாக குறையுது, ஏன் தெரில. தூரம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து போட்டுருவானுன்னு நினைக்கிறேன். சொல்லலை, எப்பயும் மெடிக்கேட் போடும்போது தான் வெயிட் பண்ணி போடுறானுங்க. ஐயோ, என்ன சொல்ல, இப்போ நான் எடுக்கணும். இல்லை இதுக்கப்புறம் நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்கு 2 பேரும் தனியாக விட்டுருக்கானுங்கன்னு தெரில. ஆடா செட் பண்ணி போகிறான். ஐயோ போட்டானுங்க, பட்டுக்கிறான். போடுறான். ஐயோ, அட ஒருத்தனை போட்டு இன்னொருத்தனை போகிறதுக்குள்ளே போச்சு. எனக்கு தெரிஞ்சு அவனும் தான் ஜெயிப்பானு நினைக்கிறேன். இப்போ நம்ம எடுக்கணும். நம்ம நைஃபை போட்டு எடுத்துப்போம். கத்தி வச்சே போட்டுக்கலாம். என்ன செத்துறான்? என்னடா இவன் செத்துறான்? என்னங்க இப்போ என்ன நினச்சேன், தூக்கி போட்டது அவன் மேலே பண்ண இது பட்ட மாதிரியும் தெரில, அதே நேரத்தில் வந்து அவன் அடித்ததும் தெரில.
நான் அடித்து அவன் வந்துட போச்சுன்னு தெரில. ஆனால் அவன் அடித்து நான் செத்துட்டேன். என்ன கதையோ. சரி இவன் அப்புறம் போய் தண்ணி விட்டு ஓட்டாங்க. அவனுக்கு தான் வின்னு. இவனுங்க என்னோட ப்ரோவாக இருக்கணுங்க. நானே ப்ரோ தான், என்னோட ப்ரோவாக இருக்கணுங்க. பரவாயில்லைங்க. இன்னொன்று மேட்ச் போடுவோம். இல்லை எடுக்க வேண்டியதில் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம வேணால் கிளாஸ்க்கு ஒரு ரேங்கில் போவாங்க. போவோம். இவங்க வேறு இங்கே வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. முன்னாடி தான் கரெக்டாக நான் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டார்டிங் டே இப்போ தான் கொடுக்குறாங்க. ஓகே இது எடுப்பேன். இப்போ என்ன கேரக்டரு ட்ரெஸ்ஸு அப்படி போட்டிருக்கானா? கிளம்புங்க. இந்த வழியாக போவோமா? அதாங்க குதிரை அங்கே நிற்கிறானுங்க. வாங்க போவோம். இல்லை லைஃப்பும் குறையாது அதிகமாக. அவங்க இருக்கும். ஐயோ இவகிட்ட வந்து சாவாடுது. என்ன இவனுங்க கூட்டமாக வந்துட்டானுங்க. இவனுங்க ஓரமாக சுட்டுட்ருக்கானுங்க. இது இவனுங்க ஷார்ட் கன்னு நினச்சானுங்களா லாங் ரேஞ்சு கன்னுன்னு நினச்சானுங்களா என்னன்னு தெரில. அவனுங்க கரெக்டாக ஒரு இடத்துல நிறுத்த போடுறானுங்க. நம்ம தான் தோத்தங்க. இவன் ஓஞ்சிக்கிட்டு இருந்தால் போட்டோம் என்னத்த பண்ண போகிறான்னு தெரில. வாங்க அவன் நீயாச்சும் அட்லீஸ்ட்டு போட்டிருக்கலாம். அதையும் பண்ணாமல் விட்டான் பாருங்க. அவ்வளோதான் செத்துட்டேன். இல்லை இவன் ஜம்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். வேறு எதுவுமே பண்ணுங்க. அவனுங்களும் எதுவும் பண்ணல, நானும் எதுவும் பண்ணேன். நான் ஒருத்தன் நாக் பண்ணேன். ஆனால் அது கூட இருந்துச்சான். சரி ஏற்றுப்பான். ஏதாச்சும் மஷ்ரூம் கொடுங்கடா. மஷ்ரூம் போடுறா. டேய் மஷ்ரூம் போடுறா. எனக்கு கொடுக்குற மாதிரி மேலே போய் சுட்டுருக்கேன். எதை சொல்கிறான்? மேலே போய் நிற்கிறானுங்க. கீழே நான் வந்துடுவான். கொஞ்சம் பேர் கீழே இருக்காங்க. நாங்கள் 2 பேர் தான் மேலே இருக்கும் போல். அவனுங்க அங்கே நிற்கிறானுங்கன்னு நினைக்கிறான். எதிர்த்து மேலே வரானு. இன்னொருத்தன் வரான்டா. டே குடி பார்த்து போடுறான். மேலே போய் போட வேண்டியதான். அடுப்பாவி அவனை போட்டான். அட நீ அந்த க்ளோவால் போட்டாடே என்ன போட்டுருந்தாடா? ஐயோ டீம் எத்தாங்க. டீம் எத்தனை இது எனிமின்னு வச்சு நான் சுட்டுட்ருக்கேன். ஓகே AK-47 நான் வச்சுட்டு AK ஸ்கின் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸ்டார்ட் பண்ணுறானுங்களா? மேலே ஏற வேணாம். மேலே இருந்து தான் அதிகமாக போடுவானுங்க. இப்போ கீழே ஓடி எனக்கு கீழே போட்டானுங்கன்னா தெரிலங்க.
அவனுங்க அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்படி ஒன்றும் தெரில சொன்னோடனே அவங்க ஒருத்தன் ஓடுறாங்க மேலே போவோம். அப்படி ஒரு கிளி போட்டுக்கிட்டு அவன் திருப்பி கீழே ஓடுவான். போட்டான் சூப்பருங்க, போட்டான் ஒரு வழியா. லாஸ்ட் மினிட்ல போட்டோம் போல, பரவாயில்ல. பைதான் எடுத்து போனாங்க, பைதானும் ஏகே பாட்டில் மாட்டிட்டோம். அதாவது தோணுக்கு பக்கத்தில் விட்டுருக்கானுங்க. இந்த டெலிபோர்ட்டர் யூஸ் பண்ண வேணாம், யூஸ் பண்ண டேஞ்சரு. கண்டிப்பாக அவனை டெலிபோர்ட்டை யூஸ் பண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம போவோம் அதில் போய் தான் நிறைய சாவேன், அதில் போகலனால சாவேன், அது வேறு விஷயம். சரி, இங்கே ஏர் ட்ராப் வந்துருக்கு, அங்கே தான் இருக்காங்க பார்த்துட்டேன். எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. அந்த பக்கம் போவோம். இங்கேயும் சொல்கிற சத்தங்க இது, அங்கேயும் போனோம். எல்லா சைடும் சுட்டு வச்சுட்டா போகிறானுங்க. சாப்பிட வந்து கோத்தனை போட்டாச்சு. சத்தமே கேட்கலையாடா. சரி, அவனுங்க இருக்க சைடே போவோம். அவன் எங்கேருந்து போகிறான்னு ஒருத்தனை போட்டானான்னு தெரிஞ்சிடும். ட்ரோன் வர ஆரம்பிச்சிச்சு. சூப்பர் ரை. எத்தனை பேர் இருக்கீங்க? அவ்வளோதாங்க, போட்டாச்சு. நான் எல்லாரையும் போட்டாச்சு. ஒருத்தமாக இருக்கான் போலன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா 2 பேர் இருக்காங்க. நம்மகிட்ட இருக்க கண்ணே போதும். கிரனேட் இருந்தால் கூட எடுத்துப்போம். இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண போடல, சும்மா தூக்கி போட்டேன். ஓகே, எங்கே போட்டு என்ன பண்ணுறோம்? கண்டிப்பாக மேலே இருந்து போடுவோம் நினைக்கிறேன். ஐயோ, என் பேர் போட எடுத்துருப்போம். இப்போ நான் யாருன்னு காப்பாற்றுவேன், இல்லாட்டி யாருன்னு போய் போடுவேன். எனக்கு ஒன்றும் தெரிலங்க. இது மேலே ஏறணும், இது மேலே ஏற மாட்டேன். எங்கே பூயாவே அடிச்சாச்சா? சூப்பர், பூயாவே அடிச்சாச்சு. நம்ம இவன் தான் வரும். நம்ம எத்தனை கில் பண்ணியிருக்கோன்னு தெரில. எத்தனை கில்? 2 கில் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேம் பிளே இது போதும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டும் போடுவோம் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரேங்க்டு மேட்ச் இதில் போடுவோம். ரேங்க்டு மேட்ச் வந்து ரேங்க்டு மேட்ச் இது பிஆர் ரேங்கில் போடுவோம். இந்த கேமை இப்போ இதுக்கு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபுன்றது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இந்தமாரி சூப்பரான வீடியோஸ் கேம் பிளேலேருந்து எல்லாமே வரும். பைக் ரிவ்யூ, கேம் பிளே எல்லாமே இதில் தான் வரும். அதனால் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. இந்த சேனலில் எல்லா விதமான வீடியோவும் இதில் பார்க்கலாம். அதனால் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க.